பகல்கம்ல தீவிரவாத தாக்குதல். இதனால அப்பாவி பொதுமக்கள் 26 நபர்கள வந்து சுட்டு கொன்னுட்டு, பப்ளிக்கா வேற நாங்க தான் செஞ்சோம் அப்படிங்கிறது போல, த த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்ன்னு ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, கிளைம் பண்ணாங்க. இந்த தன்றத அழுத்துறதுக்கான காரணங்கள் இருக்கு. இது யார் யூஸ் பண்ணுவாங்க? சில மேதாவிகள் இது யூஸ் பண்ணுவது உண்டு. சில இதுகளுக்கு. ஸோ அதனால இந்த அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏன்னா நார்மலா பேர் வைக்கிறவங்க இது போல வைக்க மாட்டாங்க யாருமே. ஸோ இது போல வைக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க எப்பேர்ப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். எது எப்படியோ வந்து எல்லாத்தையும் சுட்டுப்புட்டு எல்லாம் செஞ்சுப்புட்டு, முதல்ல எல்லாம் ஒத்துக்கிட்டு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, "இல்ல எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. நாங்க அத செய்யல" அப்படின்னு சொன்னா எப்படி? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதுக்கான காரணங்கள் பதிலடியே தரல இன்னும். நம்ம வந்து ரெடியா இருக்கிறத பார்த்தே இன்ன அளவுக்கு நடுங்குதா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அவ்ளோ இருக்குதுல்ல. அப்புறம் எதுக்கு செய்யணும்? அப்படின்ற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம 30 வருஷமா இது போல கேவலமான விஷயங்கள் அவங்களே டர்ட்டி ஒர்க்ன்னு சொல்றாரு. பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். அது செய்யறதையும் செஞ்சுபுட்டு பப்ளிக்கா வந்து இப்படி ஒத்துக்கிறாங்க பாத்தீங்களா? 30 வருஷமா செஞ்சாங்கன்னு. அது இந்த பதிலடி இந்த ஒரு அட்டாக்காக இருக்கக்கூடாது. இந்த 30 வருஷத்துக்கான அட்டாக்கா சேர்த்து இருக்கணும் அப்படிங்கிறது போல பலரோட எதிர்பார்ப்பா இருக்கு. அதாவது பிரிப்பேர் ஆகுறதுக்கே இது போல நடுங்குனாங்கன்னா எப்படி? இப்ப அடுத்தது ஷேபாஸ் ஷெரீப் அவர்கள். இந்த பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர். இவர் எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆனாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சேனல்ல பார்த்திருக்கோம். இந்த எலக்ஷன் நடந்ததுலேருந்து எப்படி கள்ள ஓட்டு குத்துனாங்கன்றது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, வீடியோ ஆதாரங்களோட வந்தது. எப்படி இன்டர்நெட்ட கட்டுப்படுத்தி எல்லாம் செஞ்சுமே, எந்த அளவுக்கு நடந்தது அப்படிங்கிறத நம்ம வீடியோ பதிவுகள பார்த்துருப்போம். அதெல்லாம் மேற்குகள் வந்து கண்ண மூடிட்டு, அமைதியா இருந்து, இம்ரான் கான் அவர்கள ஜெயில்ல புடிச்சு போடும்போது, அவங்க மனைவிய புடிச்சு ஜெயில்ல போடும்போது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்சர்ன்ஸாவே இல்ல. அமெரிக்காக்கும் மேற்குலக நாடுகளுக்கெல்லாம் இல்ல. எதுக்காக அப்பேடுபாடுபட்டு எல்லாம் பண்ணி இந்த இந்த இவர வந்து உட்கார்ந்து வச்சுக்கிறாரு அப்படிங்கிறது இப்பதான் தெரிய வருது. எல்லாத்துக்குமே கிளியரா தெரிய வருது. 2வது அவரு துப்பாக்கி சூடெல்லாம் பண்ணி என்னென்ன ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இந்த இம்ரான் கானோட சப்போர்ட்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க. போர் வந்துறக்கூடாதுன்றதுக்காக அவரு முயற்சி பண்ணியிருப்பார் போல தெரியுது. பட் ஆனா இப்ப இவங்க ஆளுங்க வந்து சிறப்பா செய்றாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. சரி எது எப்படியோ. இப்போ அவரு வந்து என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, அதாவது நடுநிலையான விசாரணைக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்படலாங்க. நடுநிலைமையா விசாரிக்கணும். இப்பன்னா யாரு? நீங்களே நம்மளும் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை மூலியமா முடிச்சுக்கிட்டு பண்ணுவோமா? இல்ல நீங்க வேற ஏதாவது துணைக்கு கூட்டிட்டு வருவீங்களா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதெல்லாம் இங்க செல்லாது. வந்தா ஓப்பனா விசாரணை. நான் லான்ச் பேட்ஸ் இருக்கு. தீவிரவாத அமைப்புகள், தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புகள்ல எங்ககிட்ட ஒப்படைச்சே ஆகணுன்ற மிக கடுமையான கோரிக்கைகள் நம்ம கிட்ட இருந்து இருக்கணும். அது இந்த லஷ்கர் இ தொய்பா அந்த முதல்ல அந்த ஆள புடிச்சு நம்ம கிட்ட குடுக்கணுன்ற மிக கடுமையான கோரிக்கைகள் இருக்கணும். ஏன்னா 30 வருஷம் செஞ்சிருக்கிறாங்கன்றத அவங்க வாயால ஒத்துக்கிறாங்க. அது டர்ட்டி ஒர்க்ன்னு வேற அவரே சொல்றாரு. இது போல இறங்கி வரணும். ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு ஒரு ட்ரில் பண்ணதுக்கே இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கே, இவ்ளோ இருக்குல்ல. எதுக்காக செய்யணும்? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. இப்போ அத விட்டுட்டு இது போல இறங்கி வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து சுமூகமா போறதுக்கான வழிய பார்க்கணும். அத விட்டு போட்டு அ எல்லைகள் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி சூடுகள் தேவையில்லாத அவங்களும் வந்து காட்டுறாங்களாமா அவங்க பவர் என்னன்னு. ஒரு 2 ட்ரில் எடுத்து ஒரு மிசைல் டெஸ்ட் ஒரு ட்ரில் பண்ணி காமிச்சதுக்கு வர்றீங்களா? அதே போல முதல்லயே வந்துரணும் அப்படிங்கிறத பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அமைதியா வருவாங்களா பாகிஸ்தான்? வந்து உட்கார்ந்து சொல்றபடி கேட்டு நடந்துக்குவாங்களா? இல்ல திரும்பவும் இம்சை பண்ணுவாங்களா? இதே போல அடுத்த 30 வருஷத்துக்கு பண்ணணும்னு ஏதாவது திட்டங்கிட்டா வச்சுக்கிறாங்களான்றத பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த பதிலடி அத்தனையும் முடக்கிரணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அதுவும் இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறார்ல, இத மட்டும் சொல்லல. ஆனாலும் இந்தியா வந்து அட்டாக் பண்ணாது. ஏன்னா அணு ஆயுதம் இருக்குன்னு அதுல வச்சு பூச்சி வேற காட்டுறீங்களா? நான் முதல்லயே சொன்ன ஒரு ரெஸ்பான்ஸ் தான். எங்களது எத்தன ஸ்டேட் போகும்? ஒரு 3, 4 ஸ்டேட் போகுமா? பாத்துக்கலாம் பரவால்ல. உங்களதுல எத்தன? உங்களோட பகுதியே இருக்காது. வரைபடத்திலேயே இருக்காது. அந்த அளவுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கும். அந்த மாரியான ஒரு முடிவுகள எடுத்தரணும். அப்படி எடுத்தா தான் பயப்படுவாங்க. ஃபண்டிங் வந்து பண்ண மாட்டாங்க யாருக்குமே. இந்தியா வந்து எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கிற முடிவுகள் எடுத்தா மட்டும் தான், இந்த தடவ குடுக்கக்கூடிய பதிலடிய பொறுத்து தான் மக்கள் நிம்மதியா வாழ முடியும். அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளோட அரசாங்கம் என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது போல. அப்படியே நம்ம ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கு போயிட்டோம் அப்படின்னா, இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில யுகேவோட பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்கள், அதாவது யுகேவே வந்து பார்த்தீங்கன்னா, ரகசியமா குசுகுசுன்னு பேசிக்கிறாங்க. அது பிரிட்டனோட ஒரு பத்திரிகை. அவங்க டெலகிராஃப். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, பெரிய பத்திரிகை தான். அது பல விஷயங்கள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற மாரி பேசுவாங்க. இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவோட வந்து குஸ் 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 குஸ்ன்னு சீக்ரெட்டா பேசிக்கிறாங்களாமா.
ஸோ அப்படி பேசினதுல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா குசு குசுன்னு நாங்க உங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி தரோம் அப்படிங்கிறது போல தான் ரகசியமா தராங்களாம். எதுக்காக அப்படின்னா, இந்த தானா முன் வந்து உதவும் கூட்டம் அப்படிங்கிறது போல ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு யூரோப்ல. எதுக்கு? உக்ரைனுக்கு உதவுறதுக்காக. ஸோ அதுபோல தானா முன் வந்து உதவும் கூட்டங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ராணுவம் இருக்காங்கல்ல, அவங்கள கொண்டு போயி ரஷ்யாவோட அமைதி பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறமா, சீஸ்ஃபயர் டீல் போட்டதுக்கு அப்புறமா, இந்த ட்ரூப்ஸ கொண்டு போய் நம்ம உள்ள உக்ரைனுக்குள்ள பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸா டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னா, ரகசியமா அமெரிக்கா வந்து பாதுகாப்பு தருவாங்களாமா. அது எப்படி? அதாவது இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கோம். அந்த பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கணுன்றதுக்காகவே வேணுக்குன்னே இது ஏமாத்த தான் போறோம் நாங்க உங்களைய. அதாவது ஓப்பனா வந்து ஒருத்தங்கள இப்படி சொல்ல முடியாது. ஏமாத்த தான் போறோம் உங்களை நாங்க. இப்படித்தான் ஏமாத்துவோம் அப்படிங்கிறது போல சொல்லிட்டே செய்றாங்க பாருங்களேன். இவங்களுக்கு தனி கட்ஸ் வேணுங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. அதாவது இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில ஒப்பந்தங்கள் இது போல கையெழுத்து ஆயிருச்சு அப்படின்னா, பெர்மனன்ட் பீஸ் டீல் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல சொல்றாங்க. ஆனா இவங்க சீஸ்ஃபயர் தான் கேட்கறாங்க. இந்த சீஸ்ஃபயர்ங்கிறது எதுக்கு? இந்த 30 நாள் கேப் வாங்கி குடுத்தாங்கன்னா, வந்து எல்லாம் உட்கார வேண்டிய இடத்துல எல்லாம் வங்கு பரிச்சு உட்காந்துக்கலாம் சேஃப்டியா. அதுக்கப்புறம் என்ன அடி அடிச்சாலும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம அங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறது போல திட்டம் போட்டுருக்காங்க போல தெரியுது. ஒரு கட்டத்துக்கு மேல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதாவது காலம் கனியும். நம்மளுக்கு பிடிச்ச மாரி ஒரு காலம் வரும். வாழ்க்கை ஒரு உருண்டை அப்படிங்கிறாங்களே. இப்ப அவங்க ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சுக்கிட்டு இருக்கட்டும். நம்மளுக்கான ஒரு டைம் வரும். அப்ப நம்ம டேபிள திருப்பிக்கலாம் அப்படிங்கிறது போல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல தெரியுது. சரி ஓகே. அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. இது போல யோசனையில வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அப்ப ட்ரூப்ஸ வந்து உள்ள டிப்ளாய் பண்ணும்போது, அமெரிக்காவும் உதவி பண்ணும் அப்படிங்கிற போல சொன்னாங்க. அப்ப என்ன திட்டத்துல தான் இவங்க இருக்காங்க அப்படிங்கிற போல தெரியல. இதுக்கு பிரான்ஸோட முன்னாள் ஒரு கர்னல் ஜாங் அவர்கள். அவர் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, பிரான்ஸோட ராணுவத்துல இருந்து ஒரு கர்னல். அவரு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் கையால் ஆகாதுங்க. முதல்ல இவங்களோட படைகள்லாம் கொண்டு போய் உக்ரைன்லாம் வைக்கிறதுக்கு கையால் ஆகாதுங்க இந்த நாடுகள்லாம். அப்படிங்கிறத இவங்கள இவங்களே கலாய்ச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. பிரிட்டன் கிட்ட வந்து எந்த ஒரு பவருமே இல்ல இப்போதைக்கு. சிம்பிளா ஒண்ணுமே இல்ல. பட் ஆனால் இவங்க சூப்பர் பவர் அப்படிங்கிறத ஊருக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏர் கேரியர வச்சு ஊரெல்லாம் சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அது இந்தோ பசிபிக்லாம் டிப்ளாய் பண்ண போறாங்களாமா. அப்படிங்கிறதோட யுகேவோட இன்டெலிஜென்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தகவல்லாம் விட்டிருந்தாங்க. முதல்ல அது ஆன் ஆகுதுங்களா? அப்படிங்கிறதோட பலரும் கேட்டுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இது போல வேலைகள்ல இவங்க திறன்பட செய்றாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. எல்லா பக்கத்துலயும் வம்பு இழுக்கிறதுல இவங்க முக்கிய புள்ளியா இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இப்போ இது போல பிரச்சனை வருது அப்படின்னா, சீஸ்ஃபயர் பிரச்சனை வருது அப்படின்னா, எந்த அளவுக்கு செலவாகும்? அந்த அளவுக்கு முதல்ல அவங்க கேப்பபிளா? அப்படிங்கிறதோட பல கேள்விகள் வருது. யூரோப்பியன் யூனியன்ல இருந்து. ஏன்னா, இப்ப நேட்டோவோட பட்ஜெட் இருக்கு இல்லையா? எக்ஸ்பென்ஸ். அதாவது $1.3 டிரில்லியன் அளவுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆயுத பற்றாக்குறை இருக்கு. ஆயுதங்கள செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை எல்லாம் பல இடங்கள்லயும் கான்ஃப்ளிக்ட்ல இருக்கிறதுனால, இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால, அதிகமான செலவுகள் நடக்குது. இதுல 64% அமெரிக்காவோட எக்ஸ்பென்ஸ். இதத்தான் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா, யூரோப் ஸ்டெப் அப் பண்ணி எக்ஸ்பென்ஸ தான் இன்கிரீஸ் பண்ணுங்களேன். பத்த மாட்டேங்குது அப்படிங்கிறதோட அமெரிக்க தரப்புல இருந்து அழுத்தங்கள் குடுக்குறாங்க. நியாயமான ஒரு விஷயம் தான். பல இடங்கள்லயும் ஃப்ரான்ட்லயும் சண்டை நடக்கணும் அப்படின்னா, அதிகமான ஆயுத உற்பத்தி திறன் இருக்கணும். அதிகமான செலவு பண்ணக்கூடிய வகையில அவங்க இருக்கணும். ஆனா எக்கனாமி சப்போர்ட் பண்ணுமா முதல்ல? ஃபேக்டரிஸ் எல்லாமே காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க யூரோப்ல இருந்து. இல்ல டாரிஃப் வேற. ஏகப்பட்ட சிக்கல் இருக்கிறதுனால இவங்களுக்குள்ளயும் ஒற்றுமை கிடையாது. ஒரே மாதிரியான ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான ஒற்றுமையும் கிடையாது. ஒருத்தவங்க ஒரு மாரியான ஷெல் செய்றாங்கன்னா, அது இன்னொரு ஹவுல்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆக மாட்டேங்குது. இது போல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இதெல்லாம் பேசி முடிவுகள் எடுக்காம இவங்களால கண்டிப்பா ட்ரூப்ஸ டிப்ளாயா பண்ண முடியாது. வெறும் வாய் சவடால் தான் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. அதாவது ஒரு சைடு சீர்குலைக்கிறதுக்காக திட்டம், அதுக்காக பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைடு இல்ல அவங்க செய்வாங்க, செஞ்சிரலாம், வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல சிலர் சொல்றாங்க. நம்பாதீங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல. இரு தரப்புலயும் பல்வேறு கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. பல்வேறு கோணங்கள்ல அனலிஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் செய்ய போறாங்க இந்த யூரோப்பியன் யூனியன்? அமைதியா பிரச்சனைய முடிச்சுட்டு போயிருவாங்களா? இல்ல சிக்கலாம் அப்படின்ற கேள்வி இருக்கு. இதுல என்ன ஒரு செக் பாயிண்ட்னா ரஷ்யாக்கு நம்பகத்தன்மையான விஷயம் இருக்கிறதுக்கான செக் பாயிண்ட் என்னன்னா, கிரீமியா ரஷ்யாவோடதுதான்னு யூரோப் அங்கீகாரம் பண்ணும். அங்கீகாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, திரும்பி மாத்த முடியாது. ஒரு நாடு ஒரு தடவ அங்கீகாரம் பண்ணிடுச்சு ஒரு பகுதி அப்படின்னா, அது பண்ணதுதான். அத எந்த ஒரு மாற்றமும் பண்ண முடியாது. அதனால தான் கேட்குறாங்க. யூரோப் மட்டும் இல்ல, உக்ரைன் அக்செப்ட் பண்ணிக்கணும். 2வது அமெரிக்காவும் அக்செப்ட் பண்ணிக்கணும். இது எல்லாமே ரஷ்யாவோட டெரிட்டரிஸா மாறிடும். இன்கேஸ் அது மேல தாக்குதல் பண்ணா, ரஷ்யா ஹெவியா ரிட்டாலியேட் பண்றதுக்கு எல்லா பாசிபிள் ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ண முடியும்.
அந்த காரணத்தினால தான் ரஷ்யாவும் இந்த டீலுக்கு ஒத்துக்குறாங்க அப்படிங்கிறது போல, அதுக்கான பாசிட்டிவ் சைட்ஸும் பேசுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஓரளவுக்கான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.